கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 118:17 நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்கிறது. அவ்வசனத்திற்கு ஏற்ப நானும் எனது மனைவி எனது குழந்தை சாவாமல் பிழைத்திருக்கிறோம். அப்படி பிழைத்த நாங்கள் கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கும்படியாக உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன். எனது பெயர் மில்டன், எனது மனைவி பிரேமா, எங்கள் குழந்தை ஹெவன்ஷியா, அவளுக்கு 3 வயது. நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். என்னுடைய மனைவி மருத்துவ ஊழியத்தை செய்து வருகிறார்கள். நானும் எனது மனைவி எங்களது 3 வயது குழந்தை 2025 ஜூன் 22 நடு இரவு சரியாக 12 மணி அளவில் வேலூரிலிருந்து எங்கள் சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு காரில் பிரயாணிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் அதிகாலையில் தான் புறப்பட வேண்டும் என்று முதலாவது திட்டமிட்டிருந்தோம். ஆனால் திடீரென அந்த திட்டம் மாறி நடு இரவு பிரயாணிக்க ஆரம்பித்தோம். நான் விடிய தூங்காமல் காரை இயக்கினதினால் ஏறக்குறைய மதுரையை நெருங்கும் நேரத்தில் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு. என்னுடைய மனைவியை பார்த்து எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, நான் சிறிது நேரம் காரை ஒதுக்கி நின்று ஓய்வெடுத்து சென்று பிறகு போகலாம் அப்படின்ட்டு நான் சொல்லி முடிப்பதற்குள் ஒரு கணம் நான் கண் அயர கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையிலிருந்து விலகி நேராக சாலைக்கு அருகில் இருந்த ஒரு பெரிய வடிகால் குழாயில் மோதியது. ஒரு நிமிடம்தான் கண்ணயர்ந்தேன். என்ன நடந்ததென்றே தெரியவில்லை. நான் மாத்திரம் சிறிய காயத்துடன் விழித்திருந்தேன். என் மனைவியை பார்த்தேன். வாய் முழுதும் இரத்தம் சொட்ட வடிந்து கொண்டிருந்தது. பாப்பா எங்கே என்று நான் தேடினேன். என் மனைவியின் காலடியில் பாப்பா இருந்தாள். குழந்தைக்கு ஏதும் அடிபடவில்லை என்று நினைத்தவாறு கார் கதவை நான் திறக்க முயன்றேன். முடியவில்லை. கார் முன்பதாக புகைந்து கொண்டிருந்தது. மேலும் எனக்கு பயம் தொற்றி கொண்டது. தூரத்திலிருந்து சிலர் ஓடி வந்து உதவினார்கள். கதவை திறந்து என் மகளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டேன். அவளுக்கு எதுவும் அடிபடவில்லை என்று நினைத்தவாறு. ஆனால் ஒரு சில நிமிடங்கள் கழித்து தான் அவள் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். வெளியில் ஒரு சிறு காயம் கூட தென்படவில்லை, நாங்கள் பார்க்கவில்லை. என் மனைவி சுயநினைவில்லாமல் இருந்தால் அவளையும் காரிலிருந்து வெளியே இறக்கி வைத்தார்கள். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. குழந்தையும் மனைவியும் உயிரோடு இருப்பார்களா அப்படிங்கிற பயம், குற்ற உணர்ச்சி, துயரம் எல்லாம் ஒன்றாக வந்தது. அந்த நேரத்தில் உதவ வந்தவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் அழைத்தார்கள். ஆம்புலன்ஸ் வந்த உடனே நான் சிஎம்சிக்கு எங்களை கொண்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அங்கே வந்த அந்த டெக்னீஷியன், குழந்தை என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு தெரியாமல் நீங்கள் அவ்வளோ தூரம் போகணுன்னு சொல்கிறீங்களே, அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே எங்கேயாவது ஒரு தனி ஹாஸ்பிட்டல் சொல்லுங்கள், கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. எனக்கு எங்கன்னு தெரிலன்னு சொன்னேன். மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் அழைத்து சென்றார்கள். அந்த நேரத்தில் என்னால் செய்ய முடிந்தது ஒன்று மட்டுமே, ஜெபம். கண்ணீர் மல்க நான் தேவனை அந்த நேரத்தில் உதவிக்கு அழைத்தேன். மறுபக்கம் உறவினர்களுக்கும் தகவல் சொன்னேன். மேலூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் சென்றோம். அங்கே முதலுதவி கொடுக்கப்பட்டது. அங்கிருந்து மதுரை அரசு மருத்துவமனைக்கு மீண்டும் ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைத்தார்கள். மதுரை ஜிஹெச்சுக்கு போன பிறகு 3 பேருக்குமே அடிபட்டிருக்கு, யார் அட்டெண்டராக இருப்பாங்க, அட்டெண்டர் இல்லாமல் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அங்கே யாருமே இல்லை. அப்போ நான் சொன்னேன், எனக்கு பெருசாக ஒன்றும் எனக்கு ஆகலை, எனக்கு சின்ன காயங்கள் தான், அதுக்கு சிகிச்சை பிறகு பார்த்துக்கலாம், என் மனைவியையும் என் குழந்தையும் முதலாவது காப்பாற்றுங்கள் என்று நான் அவர்களிடம் கெஞ்சினேன். அடுத்த பல நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் மிக கடினமான நாட்களாக இருந்தது. மதுரை ஜிஹெச்சில் என்னுடைய குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை மிகவும் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறாள் அப்படின்ட்டு சொன்ன உடனே
நான் செய்வதறியாது திகைத்தேன், அழுதேன், கதறினேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மருத்துவர்கள் கூப்பிட்டு பாப்பாவுக்கு மல்டிபிள் இன்ஜுரிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பிரெயின் இன்ஜுரி, ஸ்ப்ளீன் இன்ஜுரி, ரிப் ஃப்ராக்சர், லங்ஸ் கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படிலாம் சொன்ன உடனே நான் என்ன செய்யனே தெரியல. ஒரு பக்கம் மனைவியும் சுயநினைவு இல்லாமல் இருக்கிறாங்க. பல டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. மனைவிக்கும் எடுத்தோம், ஸ்கேன்லாம் எடுத்தோம். ஆனால் மனைவிக்கு அந்தளவுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருந்துச்சு, ஆனால் கண் விழிக்கவில்லை. அண்டு ஜூன் 22 சாயங்காலம்தான் அவங்க கண் விழித்து எழுந்தாங்க. அப்புறம் பாப்பாவின் நிலைமை தான் மிக மிக மோசமாக இருந்தது. மறுபடியும் கூப்பிட்டு டாக்டர்கள் பேசினாங்க. என்னுடைய மனைவி கண் விழித்த பிறகு அந்த இன்ஜூரிஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ நான் ஒவ்வொன்றுக்கு சத்தமிட்டு அழுதேன். என் உயிரை எடுத்துருக்கலாமே, குழந்தைக்கு எப்படி இப்படி நடந்தது அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு என்னை வெளியே கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. உள்ளே நின்று இப்படி சத்தம் போட்டு அழாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு மறுபடியும் டாக்டர்ஸ் கூப்பிட்டு பாப்பாவுக்கு செஸ்ட் லங்ஸில் வந்து காற்றும் தண்ணியும் போய் அது கொலாப்ஸ் ஆகிருக்குது, அந்த தண்ணியை வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிடி அப்படின்ட்டு ஒரு ப்ரொசீஜர் பண்ணாங்க. செஸ்ட்டில் ஒரு பெரிய ஹோல் போட்டு அது வழியாக அந்த தண்ணீரையும் காற்றையும் வெளியே எடுக்கக்கூடிய அந்த முயற்சியில் அவங்க இறங்கினாங்க. அன்று சாயங்காலம். அது மாத்திரமல்ல, அன்று சாயங்காலமே இன்டுபேட்டும் பண்ணாங்க. பாப்பாவுக்கு வாயில் டியூப் போட்டு அது வழியாக சுவாசிக்கும்படியாக அவங்க என்ன செஞ்சாங்க. அது மாத்திரமல்ல, அடுத்து கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் டாக்டர்ஸ் ஒரு பெரிய குரூப்பாக வந்து, அப்போ நான் மட்டும்தான் இருந்தேன், மனைவி வெளியே போயிருந்தாங்க. அப்போ என்னை கூப்பிட்டு இப்படி ஸ்ப்ளீன் ரொம்ப டேமேஜாக இருக்குது, இன்ஜூரியாக இருக்குது, அது கிரேட் 3 இருக்குது, ஆகையினால அந்த ஆர்கனை அப்படியே ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்ப்ளீன் வந்து சரீரத்துக்கு வேண்டிய இரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு சொன்னாங்க. அதை ரிமூவ் பண்ணால் இரத்தத்துக்காக வாழ்நாள் ஃபுல்லாக ஹெவன்ஷியா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்லாம் சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்படியே இருக்கும்போது மறுபடியும் ஒரு சீனியர் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவோன்ட்டு அவங்க கன்சல்ட் பண்ணும்போது அந்த டாக்டர் வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கடவுளுடைய கிருபையினால் அது ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அப்படியே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அந்த இரவு ஒரு 11 மணி அளவில் அங்கே பணிபுரியக்கூடிய ஒருவர் என் மனைவியை அழைத்து, நீங்கள் சிஎம்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, பாப்பா கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறாங்க, நீங்கள் இங்கே வச்சு பார்த்துட்ருக்குறீங்களே, கொன்று கையில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியலை. உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்கிறோம், ரிப்போர்ட்ஸ் என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் பேப்பராக தர மாட்டாங்க, ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து மறைமுகமாக எடுத்து தந்துடுறேன், நீங்கள் ஏதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாஸ்டர் அழகு சுகானந்தம் அவங்க எங்களை சந்திக்க வந்தபோது மதுரையில் மீனாட்சி மிஷன் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலில் நமது சபையை சார்ந்த டாக்டர் ஒருத்தர் இருக்கிறதா சொன்னாங்க. அவங்கள்ட்ட பேசினோம், கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக அன்று ஒரு 12 மணி அளவில் அங்கேருந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக கூட்டிகிட்டு போனோம். இதற்கடையில் அநேகர், குறிப்பாக ஹெவன்ஷியாவுக்காக எல்லாரும் ஜெபித்து கொண்டே தான் இருந்தார்கள். ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள், அறிமுகமானவர்கள், ஊரார், இனஜன பந்துக்கள். ஜெபதூபம் ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மறுநாள் சாயங்காலம் பாப்பா ஒரு ஸ்டெப் மோசமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருந்த ஒவ்வொரு நிமிடங்களும் அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் நாங்கள் இருந்துகிட்டே இருந்தோம். எங்கள் கண்ணீர் தரையாக வந்துகிட்டே தான் இருந்துச்சு. என்ன செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு ஸ்டெப் மோசமாயிட்டான்னு சொன்ன உடனே
எனக்கு அங்கே இருக்கவே முடியலை. ஹெவன்ஸியாக இல்லாமல் ஒரு வாழ்க்கையா அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்துச்சு. எங்கேயாவது சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணணுன்ட்டு நான் யோசித்தேன். அங்கே எனக்கு எந்த சர்ச்சு தெரியும், ஒன்றும் தெரியாது. நம்ம செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் பக்கத்தில் எங்கே இருக்குன்ட்டு அழகு சுகானந்தம் பாஸ்டர்கிட்ட கேட்டேன். அவங்க சர்ச்சுக்கே வந்துருங்க, பஸ் பிடிச்சி வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போனேன். எங்கே போகிறீங்கன்ட்டு என்னுடைய மனைவியும் உறவினர்களும் கேட்டாங்க. நான் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் தனியாக போனேன். பாஸ்டர் சர்ச் எனக்கு திறந்து கொடுத்தாங்க. நான் தனியாக ஜெபம் பண்ணணுன்னு சொன்னேன். தனியாக யாருமே இல்லை. ஓன்னு சத்தம் போட்டு கதறி அழுது நான் ஜெபம் பண்ணேன். வெளியில் நான் ஊழியக்காரனாக ஒருவேளை பரிசுத்தவானா நான் இருந்திருக்கலாம். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பெரிய மீறுதல்கள், துணிகரமான பாவங்கள் எல்லாவற்றையும் தயவாக மன்னிச்சு எங்களுக்கு இறங்கும் அப்படின்ட்டு சத்தம் போட்டு அழுதேன். மனாசே ராஜா ஒரு துன்மார்க்கமான ராஜா. ஆனால் அவர் ஒரு நெருக்கத்தின் நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கினார் அப்படின்ட்டு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி துன்மார்க்கமான ஒரு ராஜாவுக்கே இறங்கக்கூடிய ஒரு தேவன் நம்முடைய தேவன். அந்த வசனங்களையெல்லாம் நான் சொல்லி எனக்கு இறங்கும் ஒரு விஷயங்களை நினைத்தரலும் அப்படின்லாம் நான் ஜெபம் பண்ணேன். ரொம்ப நேரம் நான் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருந்தேங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் அப்படியே மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன். ஆனாலும் அங்கே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. நாங்கள் கேட்டோம், இப்போயாச்சும் சிஎம்சிக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டோம். ஒரு 3 தினங்கள் கழித்து, இல்லை பாப்பா இன்னும் அந்த ஸ்டேபிளாக இல்லை, அந்த கண்டிஷனில் இல்லை, கொண்டு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ரெக்கியோஸ்டமி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாப்பாவுக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக இன்டுபேட்டடாக இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனும் அதிகமாகும், அதனால் ட்ரெக்கியோஸ்டமி பண்ணணும் அப்படின்னாங்க. ட்ரெக்கியோஸ்டமினா த்ரோட்டில் ஹோல் போட்டு அது வழியாக அவங்க சுவாசிக்கிற மாதிரி, ஏர்வே அதில் வழியாக இது பண்ணுற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. பிரேமா என்னுடைய மனைவியும் பலர்கிட்ட விசாரித்தாங்க, அது பண்ணலாமா வேண்டாமா, அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படி இப்படின்லாம். அப்படி விசாரிச்சுட்டு கொஞ்சம் பயம் இருந்துச்சு, அதனால் நாங்கள் அது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் அப்படி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 8 நாட்களாக ஆயிடுச்சு மதுரை மிஷன் ஹாஸ்பிட்டல்லேயே. அப்புறம் எக்ஸ்டிபேட் பண்ணி பார்க்கலாம், ஒரு ட்ரையல் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. வாயில் இருக்கக்கூடிய டியூப்பை எடுத்துகிட்டு அவளாவே சுவாசிக்கிறாளா அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதற்கிடையில் என்னுடைய நண்பர்கள் ஜூம் மூலமாக எல்லா போதகர்களும் விசுவாசிகளும் பல இடங்களில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 முறை ஜூம்லேயே இணைந்து ஒவ்வொரு ப்ரொசீஜரும் நடக்கும்போது, ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஜூமில். நானும் ஜூமை அட்டன் பண்ணிவிட்டு அந்த ஜெபத்தில் கலந்துக்கிட்டு நானும் அவங்களோடு சேர்ந்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஜூலை 1ஆம் தேதி சிஎம்சிக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. சொன்ன உடனே அன்று இரவே நாங்கள் அங்கேருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக புறப்பட்டோம். ஒரு 9 மணி அந்த மாதிரி இருக்கும். ஆம்புலன்ஸில் ஏறி கிளம்பிட்டோம். ஆம்புலன்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மானிட்டர் ஒர்க் ஆகலை. ஹைடெக் ஆம்புலன்ஸ் தான், ஆனால் அங்கே மானிட்டர் ஒர்க் ஆகலை, சேச்சுரேஷன் ப்ரோப் ஒர்க் ஆகலை. நாங்கள் கேட்டால் இல்லை ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதில் டிஸ்பிளேயில் எதுவுமே தெரியல, சேச்சுரேஷன் லெவலும் ஒன்றுமே தெரியல. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, பாப்பா என்ன கண்டிஷனில் தான் இருக்கானே தெரியலையே அப்படின்ட்டு நாங்கள் அழுதுகிட்டே ஜபிச்சுக்கிட்டே நாங்கள் பயணத்தில் தான் இருந்தோம். இதுக்கடையில் திருச்சியில் டெக்னீஷியன் மாறுறாருன்ட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி போட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அவங்கள்ட்ட வாக்குவாதமும் பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். இருந்தாலும் கடவுளுடைய கிருபையினால் சிஎம்சிக்கு பத்திரமாக நாங்கள் வந்து சேர்ந்தோம். சிஎம்சிக்கு வந்து சேர்ந்த பிறகும் சிஎம்சியில் உள்ள மருத்துவர்களும் அவளுடைய அந்த ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் கேதர் பண்ணி பார்த்துட்டு அவளை செக் பண்ணிவிட்டு, பாப்பா ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க, ரொம்ப சிக்காக இருக்கிறாங்கன்னு தான் சொன்னாங்க.
இதற்கிடையில் வெளிநாட்டிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி எல்லா திருச்சபைகளிலும் எல்லா விசுவாசிகளும் குடும்பங்களில் உறவினர்களும் பரலோகத்தை அசைக்கக்கூடிய வகையில் ஜெப தூபங்கள் ஹெவன்ஷியாவுக்காக ஏறெடுத்து கொண்டே தான் இருந்தாங்க. பாப்பா இன்னும் கண்ணு முழிக்காமல் தான் இருந்தாங்க. சிஎம்சிக்கு வந்த பிறகும் எந்த அசைவும் கிடையாது. ஜூலை 11 இங்கேயும் சிஎம்சிலையும் மறுபடியும் ப்ரொலாங்டு இன்டிபேட்டடாக இருக்கிறதுனால ட்ரெக்கியாஸ்டமி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதனால் நாங்கள் சரின்னு சொல்லிட்டோம். ஜெபத்தோடு நாங்கள் சரின்னு சொல்லி ஜூலை 11 ட்ரெக்கியாஸ்டமி பண்ணாங்க. அதோடு சேர்த்து கேஸ்ட்ராஸ்டமியும் பண்ணாங்க. அதாவது அவங்களுக்கு ஆகாரம் மூக்கு வழியாக என்ஜி டியூப் வழியாக கொடுத்துட்ருந்தாங்க. அதனால் அது வேண்டாம், திடீர்னு ஆஸ்பிரேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட்ராஸ்டமி பண்ணாங்க. வயிற்றில் ஒரு ஹோல் போட்டு அது வழியாக அவளுக்கு ஆகாரம் போகிற மாதிரி. அதே ஜூலை 11 செஸ்ட்டில் இருந்த அந்த ஐசிடி ஒரு ப்ரொசீஜர் மதுரை ஜிஹெச்சில் பண்ணியிருந்தாங்கல்ல, அது ரிமூவ் பண்ணிட்டாங்க. கடவுளுடைய பெரிதான கிருபையினாலும் மருத்துவர்களின் முயற்சினாலும் குடும்பத்தினரின் ஆதரவினாலும் உங்களைப் போல் அநேகருடைய விண்ணை அசைக்கும் ஜெபத்தினாலும் எங்கள் குழந்தை மருத்துவ சிகிச்சைக்கு இசைந்து கொடுத்து தேவனுடைய உதவியினால் மெதுவாக கண் விழிக்க ஆரம்பித்தாள். படிப்படியாக எங்களை அடையாளம் கண்டு கொள்ளவும் ஆரம்பித்தாள். ஆனாலும் பலவீனத்தோடு தான் இருந்தால். ஒரு கை கால் அசைக்க முடியாமல் இருந்தால், இன்னொரு கை கால் நல்லா அசைக்க ஆரம்பித்தா, எங்களை பார்த்தா. அப்படியாக அவளுடைய அந்த சரீர முன்னேற்றங்கள் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டே வந்தது. ஐசியூவில் இருந்தாங்க, பீடியாட்ரிக் ஐசியூவில். பீடியாட்ரிக் ஐசியூவிலேருந்து ஹெச்டியூக்கு மாற்றினாங்க. அங்கே ஒரு 3-4 டேஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு ஹெச்டியூலேருந்து வார்டுக்கும் மாற்றிட்டாங்க. மெதுவாக எழுந்து உட்கார ஆரம்பித்தாள். ஆனாலும் ஒரு பக்கம் கை கால் பலவீனமாக அதிகமாக அசைக்க முடியாதாக இருந்தது. ஆனாலும் எழுந்து உட்கார ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு சின்ன ஆக்டிவிட்டீஸில் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்புறம் அங்கேருந்து ஜூலை 31 டிஸ்சார்ஜ் பண்ணி பாகாயத்தில் உள்ள ரீஹேப்புக்கு ஃபிசியோதெரப்பிக்காகவும் ஆக்குபேஷனல் தெரப்பிக்காகவும் ஸ்பீச் தெரப்பிக்காகவும் இங்கே அட்மிட் பண்ணியிருந்தோம். விபத்து மிகவும் பெரியதாக இருந்தாலும் அந்த ஆக்சிடெண்ட் ஆன அந்த கார் அந்த ஸ்பாட்டை நான் பலருக்கு ஃபோட்டோ அனுப்புனதை அவங்க பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய விபத்தில் நீங்கள் உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்தளவுக்கு விபத்து மிகவும் பெரியதாக இருந்தாலும் உயிர் இழப்பின்றி நாங்கள் மூவரும் மீண்டது. குறிப்பாக ஹெவன்ஷியா மரண வாசல் வரை சென்று மீண்டு வந்தது மாபெரும் மறக்க முடியாத இயேசுவின் வல்லமையால் நடந்த ஒரு அற்புதம் என்று சொல்வதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த நாள் முதல் இன்று வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை மட்டுமே என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த அனுபவம் எங்களுக்கு ஒரு சில பாடங்களை கற்றுத்தந்தது. ஒன்று என்ன அப்படின்னா, வாழ்க்கை எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் மாறிவிடும். இன்னொன்று, அதே சமயம் கடவுளின் பாதுகாப்பு எவ்வளவு உண்மையானது வல்லமையானது என்பதையும் இந்த விபத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் எங்களுக்கு கண்மலையாய் கோட்டையாய் இரட்சகராய் எங்களுக்கு இருந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றும் இந்த சம்பவத்தை நினைக்கும் போதெல்லாம், இந்த விபத்தை நினைக்கும் போதெல்லாம் என் கண்களில் கண்ணீர் வரும். ஆனால் அது பயத்திற்கான கண்ணீர் கிடையாது, கவலைக்கான கண்ணீர் கிடையாது, நன்றிக்கான ஸ்தோத்திர கண்ணீர், ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம சந்தோஷத்தில் வரக்கூடிய நன்றி பலிக்கான ஒரு கண்ணீராக அது இருக்கிறது. இன்னும் பாப்பா கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கிறா. இன்னும் இயல்பாக சரியாக இன்னும் நடக்கலை. ஏஎஃப்ஓ போட்டு தான் அவங்க நடந்துகிட்ருக்குறாங்க. அதுக்கு ஒரு ஸ்ப்ளிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது இன்னும் ப்ராக்டிஸ் ஆக சரியாயிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் ஹெவன்ஷியாவுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். முந்தி இருந்ததுக்கு இப்போ நல்லாவே நடக்கிறா. அதை எடுத்துட்டும் நடக்க ஆரம்பிக்கிறா. வீட்டிலெல்லாம் மருத்துவர்களின் அறிவுறுத்தலுக்காக நாங்கள் அதை போட்டு
பள்ளிக்கூடத்துக்கும் நாங்கள் அனுப்பிட்டுருக்குறோம். பள்ளிக்கூடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறாள். நல்லா படிக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்களுக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எங்களுக்கு தயவையும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு எங்கள் ஆவியை காப்பாற்றினது. நாங்கள் இன்றைக்கி ஜீவனோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. எங்கள் ஆவியை காப்பாற்றினது தேவன் ஒருவரே. தாவீதை மரணம் துரத்திக்கிட்டே இருந்துச்சு. அவர் சொல்கிறார், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று. எசேக்கியா மரண வாசலிலிருந்து மீண்டு வந்தார். அவர் தேவனுடைய ஆலயத்தில் ஜீவ நாளெல்லாம் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்திருக்கிறார். மரண தேசத்திற்குள் சென்று வந்த லாசரு மீண்டும் அவருடைய வாழ்க்கை நிமித்தமாக அநேக யூதர்கள் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். தொர்க்காள் மரண தேசத்திற்கு சென்று மீண்டும் உயிரோடு எழும்பி வந்த பிறகு அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல் இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் சாவாமல் பிழைத்திருக்கிறோம். பிழைத்திருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தருடைய செய்கைகளை வார்த்தைகளாலும் செயல்களாலும் விவரிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் நம்முடைய வாழ்க்கை நிமித்தம் அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். ஜெபித்த உங்கள் யாவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். கால் நேராக வைங்க ஹெவன்ஷியா, கால் நேராக வைங்க. நேராக. வெரி குட், வெரி குட்.